ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஃபின்பஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேட்ஸை நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம், அப்படி ஆட்டோமேட் பண்ண ட்ரேட்ஸோட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் நமக்கு ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் வந்து தேவைப்படுது, ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அல்கோ சிஸ்டம்னு இப்போ நம்ம வந்து எல்லாமே சொல்கிறோம். ஸோ ஏன் இந்த சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிரேக் அவுட்ஸோ பிரேக் டவுன்ஸோ நம்ம வந்து பிளான் பண்ணும்போது அந்த பிரேக் அவுட் பிரேக் டவுன்ஸை நம்ம போய் ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிப் ஆகி ப்ரைஸஸ் வந்து மேலே போயிடும். அதே மாதிரி எக்ஸிட் பண்ணும்போது ப்ராப்பரான எக்ஸிட் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டட் ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அல்கோ சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் மீட் ஆன உடனே இமீடியட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து நம்ம ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி அல்கோ சிஸ்டம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நாம் மேனுவலாக போயிட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸை செலக்ட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ள அல்கோ வந்து ஆல்ரெடி வந்து என்ட்ரி பண்ணி அந்த ட்ரேடை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள டெசிஷன் எடுத்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஹியூமனால் வந்து இம்பாசிபிள். ஸோ இந்த டிலேவை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அல்கோ சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜியை எடுத்து லாஸ்ட் 1 மந்த்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிளுக்காக, இது வந்து லாங் ரன்னில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஸோ அடுத்ததாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வந்து அல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர்ஸோட டேஷ்போர்டு மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம இப்போ வந்து கமாண்ட்ஸை வந்து கொடுக்க போகிறோம். என்ன கமாண்ட்ஸை வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நாம் இப்போது நிஃப்டியில் ஆப்ஷன் வந்து பை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், பை செல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இங்கே நம்ம வந்து பைன்னு வச்சுக்கிட்டோம். இங்கே நம்ம ஒரு லாட் வச்சுக்கிறதா இருந்தால் ஒரு லாட் வச்சுக்கலாம், இல்லை 10 லாட் வச்சுக்கிறதா இருந்தால் 10 லாட் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம வந்து லாட் சைஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ₹100 ப்ரீமியம் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி பை பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததான் நான் என்ன சொல்லியிருக்கேன் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ₹50 டார்கெட் வச்சுக்கோ, ₹25 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், எப்போ என்ட்ரி பண்ணணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ண போகிறோம். ஸோ 9:30க்கு காலையிலே வந்த உடனே கால் ஆப்ஷனை பை பண்ணு, ₹100 ப்ரீமியம் இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணு, அதுக்கு டார்கெட் வச்சுக்கோ, ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோன்னு சொல்ல போகிறோம். அதே மாதிரி 15:24 3:24க்கு இன்ட்ராடே எக்ஸிட் ஆகும்போது மேபி ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட்டும் ஹிட் ஆகிருக்காது, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகிருக்காது. அதனால் எண்ட் ஆஃப் த டே இதை வந்து க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். அப்படி கொடுத்து முடிச்சுட்டு அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜியில் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜியில் இவ்வளோ தான் கண்டிஷன்ஸ். இதோட ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் 1 மந்தில் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 1 மந்தோட டேட்டா பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 16லேருந்து டிசம்பர் 17 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை இங்கே ஸ்டார்ட் பேக் டெஸ்ட்ன்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இப்போ இதோட ரிசல்ட்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நாம் ரன் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மார்ஜின் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ₹5100 இருந்திருந்தால் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் எல்லா நாளும் வந்து ப்ராஃபிட்ஸுக்கு போகாது, கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அப்படி ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது இந்த ₹5100 நம்ம மார்ஜின் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணும்போது அடுத்த நாள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட கேபிட்டல் வந்து இருந்திருக்காது. ஸோ அதுக்கு நம்ம கூடவே என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ராடவுன்ஸை பார்க்கணும். இந்த ஒரு மாதத்தில் இதோட ட்ராடவுன் வந்து எவ்வளோ இருந்திருக்கு, -5300 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த -5300 ப்ளஸ் இந்த 5100 இது ரெண்டுத்தையும் சேர்த்து 10,400 10,500 இந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ரன் பண்ணியிருக்கலாம். அப்படி ரன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா 9,057 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எக்ஸாம்பிள் ட்ரேட்ஸ் மட்டும்தான். இது வந்து லாஸ்ட் மந்த் புல் மார்க்கெட் இருந்ததுனால இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இது வந்து எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது கண்டிப்பாக புல் மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டு பியர் மார்க்கெட்டுக்கு போச்சுனாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. ஸோ இப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஆட்டோமேட் பண்ணி அதுவே சிஸ்டமே ஆட்டோமேட்டிக் என்ட்ரியா ஆட்டோமேட்டிக் எக்ஸிட் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி என்ட்ரி பண்ணுறதுக்காக தான் நம்ம அல்கோ சாஃப்ட்வேர்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி இப்போ நம்ம காட்டின எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரியே எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்லையும் ஒர்க் ஆகிற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நாங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா
ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ அல்கோ சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா உங்கள் ட்ரேட்ஸை ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அவ்வளவு தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.